கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாய் வைத்தேன். நீ என் வாயினால் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினால் ஜனங்களை எச்சரிப்பாயாக. என் நாமத்தினால் ஜனங்களை எச்சரிப்பாயாக, அவர்களை எச்சரிப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எசேக்கியேலை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலாளியாய் வைத்தேன் என்று சொல்லுகிறார். அந்த காவலாளி செய்ய வேண்டிய வேலையையும் செய்கிறார். நீ என் வாயினால் கேட்டு என் ஜனங்களை எச்சரிப்பாயாக, என் நாமத்தினால் அவர்களை எச்சரிப்பாயாக என்றும் சொல்லுகிறார். இதுதான் காவலாளியுடைய வேலை. இந்த எசேக்கியேல் புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, இந்த எசேக்கியேல் புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் நடந்து எத்தனையோ எச்சரிப்பின் சத்தம் எரேமியா, ஏசாயா மற்ற தீர்க்கதரிசிகளினால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டும் அவர்கள் கீழ்ப்படியாமல், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை விட்டு விலகி அவர்கள் சோரம் போய் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினது நிமித்தம் தேவன் அவர்கள் மேல் கடும் கோபம் கொண்டு பாபிலோனை இஸ்ரவேலுக்கு எதிராய் அனுப்புகிறார். பாபிலோன் இஸ்ரவேலை மேற்கொண்டு அவர்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறது. அது யோயாக்கீம் ராஜாவின் காலத்திலே இந்த சிறையிருப்பு நடக்கிறது. அந்த யோயாக்கீம் ராஜா பாபிலோனிலே சிறையில் இருக்கும் பொழுது அந்த யோயாக்கீம் ராஜாவினுடைய பிள்ளைகளை அவன் முன்பே வெட்டி கொள்கிறார்கள். இவன் கண்ணை குருடாக்கி இவனை சிறையில் அடைக்கிறார்கள். அந்த சமயத்திலே 4வது வருடத்திலே கேபார் நதி அண்டையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவனால் உரைக்கப்பட்ட புஸ்தகம்தான் இந்த எசேக்கியேல் புஸ்தகம். தேவன் எசேக்கியேலை கொண்டு அவர்கள் செய்த பாவங்களை, அவர்கள் கீழ்ப்படியாமையும் எச்சரித்து பிற்பாடு அவர்களை நான் நிச்சயமாக கட்டுவேன், திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று தேவனுடைய வார்த்தையை எசேக்கியேலை கொண்டு எச்சரிக்கிறார். இந்த புஸ்தகத்திலே தேவன் சொல்லுகிறார், உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலாளியாய் வைப்பேன். இவர்கள் இப்பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அங்கே தேவாலயத்திற்கு அவர்கள் செல்ல முடியாது. அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்க முடியாது, பலி செலுத்த முடியாது. அங்கே ஆசாரியர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, லேவியர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை அங்கு இல்லை. தேவனுக்கு பிரியமாய் இவர்கள் நடக்கலை. அந்த இடத்துல எசேக்கியேல் இடத்துல தேவன் சொல்லுகிறார், உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலாளியாய் வைத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆதரவான ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் இருந்த அவர்கள் இன்று அடிமைகளாய் இருக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தை முறித்து கானானுக்குள் வழிநடத்தின தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தேவன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்கு காவலாளியாய் உன்னை வைத்தேன். தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் தீங்குக்கு பரிதபிக்கிற தேவன். அவர் அந்த தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலாளியாய் வைத்தேன் என்று. மறுபடியுமாக அதே எசேக்கியேல் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 33:7வது வசனம், மறுபடியுமாக அதே வசனத்தை தேவன் சொல்கிறார், மனுபுத்திரனே, நான் என்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினால் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினால் ஜனங்களை எச்சரிப்பாயாக, அவர்களை எச்சரிப்பாயாக என்று தேவன் சொல்லுகிறார். அதற்கு முன்பு உள்ள வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 6வது வசனம், காவற்காரன் பட்டயம் வருகிறதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்கள் யாதொருவனையும் வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான், ஆனாலும் அவன் இரத்த பழியை காவல்காரன் கையிலே கேட்டேன்.
இரத்தப்பழியை காவல்காரன் கையிலே கேட்பேன். எச்சரிப்பின் சத்தம் வந்தா அந்த காவல்காரன் ஜனங்களை எச்சரிக்கணும். இப்படி நடக்க போகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, சத்தியத்தின்படி நடங்க என்று தேவனிடத்தில் வார்த்தையை கேட்டு ஜனங்களை எச்சரிக்கணும். அதற்கு மேலுள்ள 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் எக்கால சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான். எத்தனை எச்சரிப்பின் சத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். தேவனுடைய வருகை மிக சமீபம். அவருடைய ரகசிய வருகை மிக சமீபம். அவர் சீக்கிரமாய் வந்து அவரிடத்திலே நம்மை கூட்டு கொண்டு போகிறேன் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் இருக்கும் இடத்திலே நம்மை கூட்டிக் கொண்டு போக அவர் வருகிறார். ராஜாதி ராஜா வரப்போகிறார். கர்த்தாதி கர்த்தர் வரப்போகிறார். எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். நாம் தயாராக இருக்கிறோமா அவருடைய வருகைக்கு? நம்முடைய பாவத்தை விட்டு மனம் மாறி இருக்கிறோமா? இந்த உலகத்தை விட்டு, உலகத்தின் பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பாருங்கள். நமக்கு எத்தனை காவலாளிகளை தேவன் வைத்திருக்கிறார், எத்தனை வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்று சத்தத்தை கேட்கிற மகனே, மகளே, நீ தேவனிடத்தில் திரும்பு. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபம். காலம் தாமதமாகாது. கால சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபம். அசட்டை பண்ணாதே. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காதே. நாளை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமையே போய்விடும். அடுத்த நொடி நமக்கு என்ன ஆகப் போகிறது என்றே நமக்கு தெரியாது. நாம் தேவனிடத்தில் திரும்ப கடவோம். காவலாளிகளின் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் திரும்புவோம். ஆனால் நம் ஜீவனை நாம் நிச்சயமாக தப்புவித்துக் கொள்வோம். மோசே கூட அப்படிதான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்று பார்வோனிடத்திலே போய் அதை அறிவித்து ஜனங்களை விடுதலை பெற்று அவர்களை கானானுக்குள் வழிநடத்தின பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தான். ஜனங்களுக்கு காவலாளியாய் இருந்தான். கற்பனைகளை, கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை பலி செலுத்துவதை, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, பலி செலுத்துவதின் முறைமைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஜனங்கள் அதன்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஜனங்களோ இன்று மனம் மாறி தேவனை விட்டு பிரிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இன்று பாபிலோனிலே அடிமைகளாய் கிடக்கிறார்கள். இன்று நாம் கூட இந்த வார்த்தை நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்திய வசனம் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டும் அதன்படி நடக்காதபடி இன்று ஆண்டவர் இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலே கிடக்கிறோமா? தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பரிசுத்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. சத்துருடைய நுகத்தடியை நான் முறித்திருக்கிறேன். நீ எழும்பு, நீ எழும்பு, நீ என்னுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பு, என்னிடத்துல ஓடிவா, என்னுடைய வருகைக்கு நீ உன்னை தயாராக்கிக்கொள் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நாம் அசட்டை பண்ணி விட வேண்டாம். மறுபடியுமாக நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 42வது அதிகாரம் 2வது வசனம். இது என்ன என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து பாபிலோனுக்கு போகப்பட்டார்கள். மீந்திருக்கிற ஜனங்கள் இது எரேமியாவிடத்தில் வந்து, நாங்கள் எல்லாரும் எகிப்துக்கு போக வேண்டும், உன் தேவனிடத்தில் நீ எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்களுக்கு அதை செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தெரிய பண்ணு என்று கேட்கிறார்கள். 2வது வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 42:2. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாய் இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எல்லோருக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றார். அப்போது அவர் போய் விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்ன பொழுது, நீ பொய் பேசுகிறாய், நீ எங்களை பொய் பேசுகிறாய் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், காவலாளியின் எச்சரிப்பு சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். யார் யார் எகிப்துக்கு போனார்களோ அங்கு பாபிலோனுடைய பட்டயம் வந்தது. அந்த பாபிலோன் நேபுகாத்நேச்சாருடைய பட்டயம் அங்கு வந்தது. எல்லோரும் மரித்து போனார்கள். ஆனால் பாபிலோனுக்கு சென்றவர்களோ, சிறையிருப்பிலே சென்றவர்களோ
ஜனங்களோ பத்திரமாய் திரும்பி வந்து இஸ்ரவேல் மறுபடியுமாக கானானிலே சுதந்தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். திரும்ப இஸ்ரவேல் தேவாலயம் திரும்ப எடுப்பித்து கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். எகிப்துக்கு போனவர்கள் மறுபடியுமாய் அழிந்து போனார்கள். இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, இல்லை நம்முடைய மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பாருங்கள். மறுபடியும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கொலோசியர் 1வது அதிகாரம் 28, 29. கொலோசியர் 1வது அதிகாரம் 28, 29. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரை நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரியையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த கொலோசியர் புஸ்தகம் பவுலினால் எழுதப்பட்டது. கொலோசியா பட்டணத்திற்கு எழுதப்பட்ட புஸ்தகம். கொலோசியா ஜனங்களுக்காக அவர் சொன்ன வார்த்தை இது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி இந்த வார்த்தையின் பலத்தில் நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து, நமக்காக மரித்து ஜீவனோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எல்லா மனுஷருக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனையும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை உபதேசம் பண்ணுகிறார்கள். பவுல் எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து தேவனுடைய வார்த்தையை அறிவித்து, அவர் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்காக பெற்று அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து ஜனங்களை தேவனிடத்தில் தேவனுடைய வல்லமையிலே திருப்புகிறார். முன்மாறி ஊற்றப்படுகிற காலம் இந்த காலம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே, யாருடைய பலத்தின்படியே? தேவனுடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். அவர் தனக்கு கொடுத்த வேலையை கிரமமாய் செய்தார் பவுல். நம்மளும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி நாம் போராடி செபிக்கிறோமா? தேவனிடத்தில் போராடி ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று விண்ணப்பம் பண்ணுகிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? திறப்பில் நிற்கிறோமா? ஜனங்களுக்காக மன்றாடுகிறோமா? சற்றே நாம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? தேவனிடத்தில் நாம் போராடி செபிக்கிற பவுலை போல தேவனுக்காக எழும்புகிற ஒரு மக்களாய் வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? அவருடைய வருகை மிக சமீபம். காலம் தாழ்த்த வேண்டாம். தேவனிடத்தில் வார்த்தைகளை கேட்டு அதை நாம் எச்சரிக்கிற ஒரு சந்ததியாய் வாழதான் தேவன் என்று அழைக்கிறார். காவலாளியாய் அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு உன்னை நீ ஒப்பு கொடுத்தாய் ஆனால் நிச்சயமாகவே தேவன் உனக்கு பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார். அவருடைய வேலையை செய்யும் பொழுது பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். நீ எங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறாய்? எழும்பு, காவலாளனாய் தேவனுக்கு ஒப்புக்கொடு, தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணு, தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவி. காலம் மிக சமீபம் என்பதை ஜனங்களுக்கு எச்சரித்து அறிவி. இப்படி வாழதான் தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் என்று நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். எசேக்கியேலை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலாளியாய் வைத்திருக்கிறேன். இன்று நம்மையும் கூட அப்படிதான் காவலாளியாய் வைத்திருக்கிறார். அவரிடத்தில் வார்த்தைகளை கேட்டு நம் ஜனங்களை எச்சரிக்கிற ஒரு சந்ததியாய் வாழ நாமே ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்ற மகத்துவத்தினால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இருளில் வாழ்ந்த ஜனங்களுக்கு உம்முடைய பெரிய வெளிச்சத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல எங்கள் ஜனங்கள் அலைந்து திரிகிறதை கண்டு நீரே பிரதான மேய்ப்பராய் வந்து ஆண்டவரே இந்த ஜனங்களை வழிநடத்தினீரே. நீர் காவலாளியாய் ஆண்டவரே தகப்பனை எசேக்கியேலை ஏற்படுத்தினீர். ஆண்டவரை எரேமியாவை ஏற்படுத்தினீர். ஆண்டவரை ஏசாயாவை ஏற்படுத்தினீர். அநேக தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினீர். ஆண்டவரை தகப்பனை மோசேயை ஏற்படுத்தினீர். எலியா எரேமியாவை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரை பவுலை, ஆண்டவரை உடைய சீஷர்களை ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களுக்கு காவலாளியாய் ஆண்டவரே அப்பா அபிஷேகித்தீர் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்க வேண்டுமாறு
தருமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகை மிக சமீபம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டும் அதன்படி நடக்காவிட்டால் நாங்கள் எங்கள் ஜீவனை இழந்து விடுவோமே தகப்பனே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அப்பா இரவும் பகலும் எங்களை காக்கிறதற்காக நீர் எங்களுக்கு ஜாமக்காரரை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எக்கால சத்தம் ஊதியும் அந்த வார்த்தையை கேட்காதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே. உம்முடைய வருகையின் தொனி எங்கள் காதுகளிலே தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. நிர்விசார வாழ்க்கையை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. உடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய காவல்காரர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க அந்த ஞானத்தையும் வல்லமையும் புத்தியையும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே தகப்பனே. பவுலோடு கூட இருந்து முன்மாறிக்க ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை ஆதாயப்படுத்தின தேவன் எங்களை கொண்டு பின்மாறிய ஆண்டவரை ஆதாயப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஆண்டவரை உண்மையும் கிரமமாய் செய்து பரலோக வாசலை சுதந்திரிக்கிற சந்ததியாய் வாழ எங்களை அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அந்த புதிய வல்லமை எங்கள் மீது ஊற்றுங்க, எங்கள் குடும்பத்தில் ஊற்றுங்க, எங்கள் பிள்ளைகளை ஊற்றுங்க. எங்கள் தேசத்துக்காக, எங்களுடைய ஜனங்களுக்காக, எங்களுடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா ஆண்டவரே தகப்பனே தகப்பனே, அப்பா இன்னொரு வெள்ளப்போக்கு இந்த தேசத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆந்திர பட்டணத்துக்கு தேசத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தயவு கூர்ந்து நீங்க கிருபை செய்த ஆண்டவரே தகப்பனே. அப்பா இன்னொரு சேதம் வராதபடி ஆண்டவரே எங்கள் ஜனங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஆத்மா விலையேற பெற்றது ஆண்டவரை தகப்பனே. எங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ள கிருபை தாருங்க. ஒருவராகிலும் கைவிட்டு விடக்கூடாது அப்பா. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த பொழுது ஒருவரை ஆகிலும் நீர் கைவிடவில்லை அப்பா. ஆண்டவரே, எங்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம்தான் ஆண்டவரே நாங்கள் வனாந்தரத்தில் ஜனங்கள் மடிந்து போனார்கள் ஆண்டவரே. அப்படி எங்களிடத்தில் கீழ்ப்படியாமைகள் காணப்படுமே. ஆனால் ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே ஜனங்களுடைய கீழ்ப்படியாமைகளை அகற்றி ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உடைய சத்தியத்தின்படி வாழ்ந்து ஆண்டவரே உடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே உமக்காக வாழ ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்னத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, பலவீனத்தில் இருக்கிறாங்களோ அந்த பலவீனம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா என்னென்ன கஷ்டங்களில் இருக்கிறாங்களோ அந்த கஷ்டங்கள் மாறட்டும் அப்பா. என்னென்ன தேவைகள் இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்று ஒரு அதிசயத்தை அவர்களுக்கு கொடுங்க. இன்று ஒரு விடுதலை அவங்களுக்கு கொடுங்க. இன்று ஒரு அற்புதத்தை கொடுங்க. அவங்க வீட்டில் நீங்க ஆண்டவரை தகப்பனே அப்பா ஆண்டவரை எல்லாரையும் ஆண்டவரை தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி கிருபை நிறைந்த வல்ல தகப்பனே. ஆமென்.